இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத வில்லங்கம் ஏற்படக்கூடிய அல்லது பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அல்லது பூர்வீக சொத்துக்களுக்கு தேவையில்லாத தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இல்லாமல் இருக்காது. பூர்வீக சொத்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இருக்கிற சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்காத ஒரு தடைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா சில வீடுகளில் சில குடும்பங்களில் சொல்லுவாங்க பாருங்களேன், ஒரு கிராமத்தில் போய் நின்னாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரிய வரைக்கும் என்னுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெருமையாக அடுத்தவங்ககிட்ட சொல்லிக்க முடியும். ஆனால் அந்த பூர்வீக சொத்துக்களை அருமையாக நீங்கள் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க விடாது. அந்த பூர்வீக சொத்தை விற்று ஏதாவது ஒரு சொத்து சுகம் வாங்கலாம் அப்படின்னா அதற்கு கூட தடைகளை கொடுக்கக்கூடியது, தாமதம் கொடுக்கக்கூடியது. அல்லது அந்த பூர்வீக சொத்தில் உங்கள் கூட உள்ளவர்களுக்கு பங்கு வரும் இல்லையா, அந்த பங்கு சம்பந்தப்பட்ட பங்குதாரர்கள் அந்த பங்காளிகள் தேவையில்லாமல் தொந்தரவு தர்றது, ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி புத்தரை சம்பந்தப்பட்ட வகையில் 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா புத்திரர் சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது திருமணமான தல நாளில் ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசீர்வாதங்களுக்கு மேலாக ஆண் குழந்தை அப்படிங்கிறத விட பெண் குழந்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு 5ஆம் இடத்துல மாந்தி இருந்து ஆண் குழந்தை பிறந்தால் கூட அந்த ஆண் குழந்தை மூலமாக குடும்பத்திற்கு வெகுமானம் கிடைக்காமல் அவமானம் தான் அதிகப்படக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பிள்ளை பிறந்ததுக்கு சந்தோஷப்பட்டேன், இந்த பொண்ணு பிறந்ததுக்கு பெருமைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த பிள்ளையெல்லாம் ஏன் தான் என்னோட வயிற்றில் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஏடாகூடமான செயல்பாடுகள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத தொல்லைகள், தேவையில்லாத தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், தேவையில்லாத தீய பழக்கங்கள், தேவையில்லாத தீயவரோடு நட்பு வச்சுக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமில்லாமல் புத்தர சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இல்லாமல் ஒரு புண்ணியம் வேணும் இல்லையா, அதாவது யாரோ ஒருவருக்கு தர்மம் செய்கிறோம்னு வைங்களே, அல்லது யாரோ ஒருவருக்கு உதவி செய்கிறோம். பொதுவாக ஒருவருக்கு தர்மம் செஞ்சோம்னா நீ மகராசனாக இருக்கிற வாழ்த்து கிடைக்கும் இல்லையா, ஆனால் 5ல் மாந்தி இருந்தால் அந்த வாழ்த்து கூட கிடைக்காம உங்களுடைய தர்மம் வாங்கினவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெரியப்படுத்தாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு யாராவது உதவி செஞ்சீங்கன்னு வைங்களே, அதாவது தெரிஞ்சு தெரியாமல் அப்படிங்கிறத விட உங்கள் கூட உள்ளவங்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு, நண்பர்களுக்கு அல்லது சொந்த பந்தங்களுக்கு ஒரு சிறு உதவி செஞ்சால் கூட நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆக 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, குளிகன் என்று சொல்லக்கூடிய இந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான தொந்தரவுகளையும், இந்த மாதிரியான தடைகளையும், இந்த மாதிரியான தாமதங்களையும், இந்த மாதிரியான அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்தார்னா எந்த மாதிரியான அமைப்பு அல்லது எந்த மாதிரியான சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, எதிரி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ சில பேர் பாருங்களேன், அதாவது 100 பேர்கிட்ட பழகும் பொழுது ஒரு 2 பேர் எதிர்ப்பு இருந்தால் பரவாயில்ல, 100க்கு 90 பேருமே எதிர்ப்பாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த வாழ்க்கையே நமக்கு நரகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத எதிர்ப்பு, நாம் ஒன்று சொல்ல போனோம்னா அவங்க ஒன்று நினச்சிக்கிறது, நாம் நல்லது சொன்னால் அவங்களுக்கு கெடுதல் படுற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விதண்டாவாதங்கள், தேவையில்லாத எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் இருந்ததுன்னா நல்லது தான். ஏன்னா ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் எதிர்ப்பே இல்லாமல் இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்காது. ஒரு வாழ்க்கையில் எதிர்ப்புன்னு கொஞ்சம் இருந்தால் தான், போட்டிங்கிறது கொஞ்சம் இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு அல்லது மதிப்பு அப்படிங்கிறது எட்டி பார்க்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு அளவுக்கு மீறி இருந்துன்னு வைங்களே, நம்ம பழகிற அத்தனை பேருமே எதிராளியாக இருந்தாங்கன்னா நம்ம எந்த வகையிலும் சோபிக்க முடியாது, எந்த வகையிலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களுடைய நிம்மதியை குறைக்கக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய நிம்மதியை குலைக்கக்கூடிய அளவுக்கு, உங்களுடைய நிம்மதி சிதறக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய, தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்குகள் ஏற்படக்கூடிய சூழல்களும் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். வீடு தேடி வில்லங்கம் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு தேடி வில்லங்கம் வருவது, தேவையில்லாத பிரச்சனை வர்றது, பொல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடியது, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை அல்லது நன்மையான நிகழ்வுகள் அப்படிங்கிறத விட தேவையில்லாத சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, பொதுவாகவே 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நோய் அப்படிங்கிறது தீராத நோய் வரக்கூடியது, அந்த நோய் மூலமாகவே ஒரு சில பேருக்கு கண்டம் ஏற்படக்கூடியது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். 6ஆம் இடத்துல ஒருவருக்கு மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகுது அப்படிங்கிறத விட மறைமுக, அதாவது பில்லி சூன்யம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறத விட ஒரு சில பேருக்கு தேவையில்லாத ராஜ தண்டனை, சிறைவாசம் என்று சொல்லக்கூடிய ராஜ தண்டனை ஏற்படக்கூடிய சூழல்களும் ஒரு சில ஜாதகருக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது.